بسم الله الرحمن الرحيم ففروا إلى الله إني لكم منه نذير مبين ولا تجعلوا مع الله إلها آخر إني لكم منه نذير مبين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்ஆவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அழைக்கப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிலத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்த இறைவனை அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின்
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார். மனிதர்களாகி நாம் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் இறை திருப்தியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான நெறிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவரால் அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு இறை நெருக்கத்தை அடைவதற்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகள் என்ன என்பதை அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அனைத்து விஷயங்களும் தெளிவாக்கப்பட்ட பின்னரும் நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கி பயணிக்கவில்லை என்றால் நம்மை விட இந்த உலகத்திலும் மறுமையிலும் துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. நாளை மறுமையில் நற்பாக்கியம் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் படைத்தவருடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எந்த வழிகளை நமக்கு காட்டினார்களோ அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும், பேண வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். குடும்பமாக வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி காட்டுவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை மனிதனை இறைவனை விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறை கடமைகளை விட்டு உதாசீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் மனிதனுடைய மோகத்தின்பால் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அடிக்கடி குர்ஆனின் மூலமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நம்மளை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழைத்து குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹி குரூர் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். யா அய்யுஹன் நாஸ், உலகில் வாழ்கின்ற உலக மனிதர்கள் அனைவர்களையுமே அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். மனித சமுதாயமே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், உங்களை படைத்த இறைவன் வாக்களிக்கிறான். அவருடைய வாக்கு உண்மையானது, மனிதர்களுடைய வாக்கு அல்ல. படைத்தவனுடைய வாக்குறுதி உண்மையானது. உங்களுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்தார், உங்களுடைய மீறுதல் அவன் பக்கம் இருக்கிறார். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், என்ன வாக்குறுதி உண்மை? ஃபலா தகுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உண்மை. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளுக்கு பின்பற்றாமல் வாழ்வதை விட்டும் உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றும். உலக மோகம் உங்களை, உலக ஆசை என்பது உங்களை மறுமையுடைய வாழ்க்கையில் தடைப்படுத்திக் கொண்டே இருக்கும். இபாதத்தை விட்டு தடுக்கும், குர்ஆன் ஓதுவதை விட்டு தடுக்கும், சதகா கொடுப்பதை விட்டு தடுக்கும், அரவணைப்பை விட்டு தடுக்கும். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலக மோகம் இருக்கிறது உங்களை தடுத்துக் கொள்வது. அல்லாஹ்வுடைய வாக்கை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹி குரூர், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதிலே, அல்லாஹ்வை பின்பற்றுவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்வதிலே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதிலே, நபி வழி கடைபிடிப்பதிலே உங்களை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் தடுத்து 2 இடங்களிலே அதை சொல்லுகிறான். உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். குறிப்பாக எதில் மனிதன் ஏமாற்று போகிறான், எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டா போடுகின்றான். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதிலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதிலே, நபி வழியை கடைபிடிப்பதிலே, அல்லாஹ்விற்கு
பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்றால் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், உன்னை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உலகத்தில் நடக்கின்றது. உலகத்தில் ஒவ்வொருவராகிய நாம் உலகத்தின் மோகத்தில் சென்று விடுகிறோம். இரண்டாம் கட்டமாகத்தான் இபாதத்திற்கு முன்னிடம் கொடுக்கிறோம் என்றால் நாம் எப்படி ஷைத்தானுக்கு அடிபடுகிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. உங்களை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு, குர்ஆன் ஓதுவதை விட்டு, நபி வழியை கடைபிடிப்பதை விட்டு ஷைத்தான் உங்களை தடுத்துக் கொண்டே இருப்பான். எனவே அவனை நீங்கள் விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நெருங்க விடாதீர்கள், அவனுக்கு அடிபணிந்து விடாதீர்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்து விடாதீர்கள், அவனுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். இந்த ஷைத்தானுக்கும் அதுவும் அதுவா எதிரியாகவே அவனை நீங்கள் ஷைத்தானை நாம் எதிரியாகவே கருத வேண்டும், நெருக்கமாக ஆக்கிவிடக் கூடாது. எப்பொழுது ஷைத்தான் நம்முடைய இபாதத்துக்கு இடையூறாக செய்ய வருகிறானோ அவனை தூக்கி எறிய வேண்டும். அவனை தூக்கி எறியவில்லை என்றால் நம்மை நாம் நரகத்திற்கு கொண்டு செல்கிறோம். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூன மின் அஸ்ஹாபி ஸஈர். அந்த ஷைத்தான் தன் கூட்டத்தை அழைப்பதெல்லாம் நரக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரக நெருப்பின் பக்கத்தை கொண்டு செல்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய அழைப்பு, ஷைத்தானுடைய வேலை. எப்பெல்லாம் நீங்கள் இபாதத்தை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறீர்களோ, எப்பெல்லாம் குர்ஆன் ஓதுவதை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயத்தை விட்டு இறைவனை பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஷைத்தான் நம்மை நரகத்தின் பால் இழுத்துக் கொண்டே செல்கிறான் என்று கதை அல்ல, கற்பனை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹ்ல அவ்வளவு தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இது உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயம். எனவே நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து, உலக மோகத்தை பார்த்து, உலக இன்பத்தை பார்த்து, உலக சுகத்தை பார்த்து ஏமாந்து போயிடாதீர்கள். இது நிலையானதல்ல, இது நிரந்தரமானதல்ல. உங்களை விட்டு இது கண்டிப்பாக பிரிக்கப்படும். கொடுத்தவன் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான், தாயினுடைய கருவறையில வைத்து வெளியாக்கியவன் சொல்கிறான், இது நிலையானதல்ல, உன்னிடமிருந்து கொடுக்கப்படும், உன்னிடமிருந்து எடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. சந்திக்கிறோம், பார்க்கிறோம், வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கிறோம், கண்ணுக்கு எதிராக தெரிகிறது. அல்லாஹ் சொல்வதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தெரிந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை இறை இபாதத்தை விட்டு விலகினால் நம்மை நாம் ஷைத்தானுக்கு அடிபணிந்து விட்டோம், நரக நெருப்பை நோக்கி பயணிக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். சூரத்து ஸுமர் 39வது சூராவினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅத்தியகுமுல் அதாப் வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கப்லி அன் யஅத்தியகுமுல் அதாப் பக்ததன் வஅன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறார், வஅனீபு இலா ரப்பிக்கும். உங்களை படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள், உங்களை உண்டாக்கியவன் பக்கம் திரும்புங்கள், உங்களுக்கு உணவை கொடுத்தவன் பக்கம் திரும்புங்கள், உங்களை வளர்க்க வைத்தவனின் பக்கம் திரும்புங்கள், உங்களை வியாபாரத்தை கொடுத்தாலே அவன் பக்கம் திரும்புங்கள், உங்களை உலகத்தில் நடமாட விட்டு வைத்து உங்களை ரிஸ்க் சாப்பிட விட்டு வைத்திருக்கிறானே அவன் பக்கம் திரும்புங்கள். வஅஸ்லிமு லஹு. அவனுக்கு அடிபணிங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள், அவன் சொன்ன இபாதத்தை செய்யுங்கள், அவன் கொடுத்த குர்ஆனை ஓதுங்கள், அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடங்கள். வஅஸ்லிமு லஹு. எப்போ இதுவரை மின் கப்லி அன் யஅத்தியகுமுல் அதாப். உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால், உங்களை தண்டிப்பதற்கு முன்னால், உங்களுக்கு சோதனை வருவதற்கு முன்னால், அல்லாஹ் தண்டிப்பதற்கு முன்னால் இதை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தண்டித்து விட்டால் உதவியாளர்கள் யாரும் கிடையாது, உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள், உதவி யாருடைய உதவியும் பயன் தராது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வேதனைக்கு வருவதற்கு முன்னால், அல்லாஹ் உங்களை பிடிப்பதற்கு முன்னால், அல்லாஹ் உங்களை உயர்த்துவதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுடைய தொண்டைக்குழியில் சரி உலக வாழ்க்கையில் மறுமையில் பிடிப்பு வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அவனுடைய கடமையின் பக்கம் திரும்புங்கள், அவன் கொடுத்த வேதத்தை ஓதுங்கள், அவன் தூதர் சொன்ன செய்தியை கீழ்ப்படியுங்கள். வேதனை வருவதற்கு முன்னால் வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கப்லி அன் யஅத்தியகுமுல் அதாப் பக்ததன் வ அன்தும் லா தஷ்உரூன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்தபிஉ. நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்
இலக்கிய வசனங்களில் மிக அழகானதை, மிக அழகியது, உங்களுடைய வாழ்க்கைக்கு அழகானது, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது, பெருமைப்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை தரக்கூடியதை நீங்கள் பின்பற்றுங்கள். வத்தபி வஹ்சனஹு இலைக்கும் மின் கப்லிக்கும் அய்யத்தியக்குல் அதாப் வகதா. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதனை திடீர்னு வரும். நல்லா இருந்தார்கள் ஆளக்காலம், திடீர்னு காலம், நல்லா பேசிட்டா போனார், ஆட்சி படுத்தாரு, எந்திரிக்கல, கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காட்டிக் கொண்டே இருக்கிறார். மின் கப்லி அய்யத்தியக்குல் அதாப் வகதா. உங்களுக்கு திடீர் என்றுதான் பிடி வரும், சொல்லிட்டு வராது. திடீர் என்றுதான் வெள்ளெடுத்து ஓடி வரும். திடீரென்று ராத்திரிலிருந்து வீடு காணாமல் போகும். மின் கப்லி அய்யத்தியக்குல் அதாப் வகதா வஅன்தும் லா துஷ்இரூன். நீங்க உணர மாட்டீங்க. நல்லா உலகத்தை பார்க்க நமக்கு தெரியல. ராத்திரி எந்திரிக்குமா எந்திரிக்க மாட்டோமா, நம்மளால உணர முடிகிறது. திடீரென்று வந்து போச்சு, திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்து போச்சு, திடீரென்று பூகம்பம் ஏற்பட்டு விட்டது என்று உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்வது, குர்ஆன் பேசுகிறது. எல்லாம் கண் முன்னால் பார்த்து கொண்டே படைத்தவனை மறக்கிறோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட பாவிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட பாவ சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக அவ்வளவு தெளிவாக நம்மை படைத்தவனாக, நமக்கு ரிஸ்க் கொடுக்கிறவன் அவன்தான். நம்முடைய நடை எப்படி இருக்கும், நம்ம பேச்சு எப்படி இருக்கும், நம்முடைய உணர்வு எப்படி இருக்கும், நம்முடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம், யாரை பற்றி நினைக்கிறோம், என்ன பேசணும், எல்லாம் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு தான் தெரியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள், பாவ மன்னிப்பை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம் அடியார்களாகிய நம்மை உயர்த்த நினைக்கிறார், உயர்த்த நினைக்கிறார், சொர்க்கம் கொடுக்க ஆசைப்படுகிறார், மன்னிப்பை கொடுக்க ஆசைப்படுகிறார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஸாரியாத் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இறை வசனம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டிய வசனம். அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் ஸாரியாத் 51வது சூராவினுடைய 50வது வசனம் மனசுல பத்தி வச்சிட்டு அல்லாஹ் அழைக்கிறார், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் திரும்பிதான் ஆக வேண்டும். இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன், உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவன், தெளிவான எச்சரிக்கை செய்யக்கூடியவன். நன்மையை செய்தால் சொர்க்கம், பாவம் செய்தால் நரகம், அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. உங்களுக்கு சுவனத்தின் பாதையை காட்டுகிறேன், நரகத்தின் பாதையை எச்சரிக்கை செய்கிறேன். இன்னி நதீரும் லக்கும் முபீன். அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். சும்மா கூப்பிடல, விரைந்து வாருங்கள், விரைவாக வேகமா வாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்ப என்ன நடக்கும்ங்கிறது தெரியாது, எந்த நேரத்தில் என்ன வரும்னு தெரியாது. நடந்து போகும்போது என்ன நடக்கும், படுக்கையில் என்ன நடக்கும், பேசும்போது என்ன நடக்கும், சாப்பிடும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க, ஃபஃபிர்ரு இலல்லாஹ். மௌத்தை பத்தி சொல்லும்போது அதான் சொல்றான், இன்னல் மௌதல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். என்ற மரணத்தை பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், அது உங்களை சந்திக்கும், உங்களை அது பிடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அழைப்புடுகிறான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய கடமையின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை இணைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வோடு சேர்ந்து இருங்கள், அல்லாஹ்வுடைய கடமைக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்புடுகிறான். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அறியாமையில் கிடந்தார்கள், பாவத்தில் கிடந்தார்கள், ஜாஹிலியத்திலே கிடந்தார்கள், பாவங்களை தன்னுடைய சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை விட்டார்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், விரைவாக திரும்புங்கள். தன்னிடம் இருந்த தீமையை தூக்கி எறிந்தார்கள், பிடி பழக்கத்தை விட்டார்கள், பாவ சுவைகளை விட்டார்கள், இறை வைத்தலை விட்டார்கள், ஐயாமின் ஜாஹிலியத்தை கிடந்ததை போட்டு காலில் மிதித்தார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வந்தார்கள், கலிமத்தை தௌஹீதை நோக்கி வந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அதனால் அல்லாஹ் உயர்த்தினான், அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த பட்டம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்க போறது கிடையாது. எந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, எந்த இறையச்சத்தினால் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மட்டும் பொருந்தி கொண்டாங்க, பட்டோலை கொடுத்திருக்கிறார், நம்மளால் பெற முடியாது. இது யாருக்கு இது சர்டிபிகேட் கிடைக்காது, கியாமத் நாள்
அதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஏன்? அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருந்தது. அல்லாஹ்வை நோக்கி சென்றார்கள், அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி சென்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள், நபியுடைய போதையை நோக்கி பாய்ந்தார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்மை அழைப்பதெல்லாம் சொர்க்கத்தை நோக்கி. அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவினுடைய 133வது அழைக்கிறார். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் அது லில் முத்தகீன். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தின் பக்கமும் திரும்புங்கள், விரைந்து வாருங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சீக்கிரமா வாங்க. என்ன உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் அதை நாம் கண்டுகொள்வதில்லை. அந்த சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்றால் அந்த சொர்க்கம் நீங்க நினைப்பதை போலல்ல. வானமும் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு விசாலம் இருக்கிறது, அவ்வளவு பிரபண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு, தொழுகையாளிகளுக்கு, நோன்பாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய கடமைதான் எனக்கு பெரியது என்ற உணர்வோடு இந்த பூமியில் வாழ்ந்து மடிந்தார்களே, அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வைகரியமாக நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனின் மூலமாக அவன் பக்கம் அழைக்கின்ற அந்த உலக வாழ்க்கையை நாம் ஏமாற்றிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி வல்லாஹி வல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்கள் மீது வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படவில்லை. உங்கள்கிட்ட கஷ்டம் வந்துடும், பஞ்சம் வந்துடும், கஷ்டம் வந்துடும், உங்கள் வறுமையில் வாழ்வீர்கள் என்பதற்காக நான் பயப்படவில்லை. அது ஏனென்றால் அது வரும் போதும் அல்லாஹ் நபியாக கொடுத்துள்ளார், அதற்காக படவில்லை. வலாகின் அக்ஷா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலாமன் கபலக்கும். உங்களுக்கு உலகம் கொடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு முன்னால் உலகம் விசாலமாக கொடுக்கப்பட்டு உலக ஆசை வந்து உலகத்திற்கு தேவையானதை திரட்டுவதிலேயே நீங்கள் ஆடிக்கொண்டிருந்தீர்களே. முன் சென்ற மக்களுக்கு கொடுக்கப்பட்டு எப்படி அதற்காக அதற்காக போட்டி கொண்டார்கள். உலகத்தில் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது, பதவியை அடைந்து கொள்வது, பெருமையை அடைந்து கொள்வது, உலகத்தை பற்றிய வெறும் உலகத்தை பற்றிய பேசிக்கொண்டு அலைந்தார்கள். அது போன்று உங்களுடைய நிலைமை வந்துவிடக் கூடாது. அதற்காகவே நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு அவர் முன் சென்ற சமுதாயம் அழைந்ததோ அது போல நீங்க அழைந்திடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய பயத்தை பாருங்க. இந்த உலகம் சொல்லி நீங்க உலகத்துக்காக அல்லாஹ்வுடைய மறுமையுடைய வாழ்க்கையை விட்டுடாதீங்க, இபாதத்தை விட்டுடாதீங்க, குர்ஆன் ஓதுவதை நிப்பாட்டிடாதீங்க, பிள்ளைகளை சரியான ஒழுக்க நெறியோடு வளர்ப்பதை விட்டு விலகி தூரமாகி விடாதீர்கள். அவர்களுக்கு முறையான கல்வியை கொடுங்க, தீனை கொடுங்க, இஸ்லாத்தை கொடுங்க, குர்ஆனுடைய நெருக்கத்தை கொடுங்க, குர்ஆனுடைய உறவுகளை கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டு உலகம் விசாலமாக்கப்பட்டு உலகத்திற்காக வேண்டிய போட்டி போட்டுக் கொண்டு அழைத்தார்களே, அது போல அழைத்து நாசமாக ஆகிவிடாதீர்கள். அதற்கு தான் நான் பயப்படுகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த உம்மத்தை கொண்டு போய் சுருக்கத்தில் சேர்ப்பதற்கு கவலைப்பட்டார்கள். ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், நீங்கள் போட்டி போடுவதாக இருந்தால் சுருக்கத்தை அடைவதற்கு போட்டி போடுங்கள். தொழுகை ஒருவர் வாங்க சொல்வதற்கு முன்னால் வருகிறார், நான் வாங்க சொல்வதற்கு முன்னால் வருவேன், நான் 5 வேளையும் தொழுவேன் என்ற பிடிவாதத்தில் முந்திக் கொள்ளுங்கள். தர்மம் செய்வதிலே முந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலே முந்திக் கொள்ளுங்கள், தர்மம் செய்வதில் ஜகாத் கொடுப்பதிலே போட்டி போடுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆன் இதைதான் விரும்புகிறது. ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், நீங்கள் உங்களுடைய மாளிகைகளை கட்டுவதில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அவர் கட்டிவிட்டால் அதை மீண்டும் அதை போன்று நான் கட்ட வேண்டும் என்பதல்ல. உலகத்தில் இஸ்லாம் சொல்கிறது ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், இபாதத்தில் முந்திக் கொள்ளுங்கள், கொடுப்பதில் முந்திக் கொள்ளுங்கள், தொழுகையில் முந்திக் கொள்ளுங்கள், ஜகாத்தில் முந்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை மார்க்கப்பட்டதோடு நான் அந்த பிள்ளையை விட இந்த பிள்ளையை மார்க்கத்தில் குட்டிப்புள்ளவராக ஆக்குவது என்பதை போட்டி போட்டு நிறுத்தி காட்டுங்கள். அல்லாஹ் அதை தான் கேட்கிறார். இதைதான் சஹாபாக்கள் செய்தார்கள், உயர்ந்தார்கள், மார்க்கத்தில் வெற்றி பெற்றார்கள், சொர்க்கத்தினுடைய சுப செய்தி உலகத்திலே கிடைத்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வை பக்கம் திரும்ப வேண்டும், அந்த சொர்க்கத்தை நேசிக்க வேண்டும், அந்த சொர்க்கத்திற்காக வேண்டிய இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்நாளில் அந்த சொர்க்கத்தை நேசித்தார்கள், சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் இறை மார்க்கத்தை வளர்த்தார்கள், அப்படித்தான்
அவர்களுக்கு மனதில் இடம் பிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல போர்களிலே சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்தார்கள். ஏன்? மறுமையில் கிடைக்கப் போகிற சொர்க்கம் பெரியது என்று நினைத்தார்கள். ஒவ்வொரு போர்கள் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். அவருடைய மனதில் ஆழமாக பதிந்தது. நமக்கு இங்கே கிடைக்கிற இன்பத்தை விட நிலையான இன்பம் அந்த சொர்க்கம் ரொம்ப பெரியது. அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லவா என்று ஒரு நபி தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ் வயின் குதிது ஐன, இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டால் நான் சொர்க்கத்தில் இருப்பேனா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். தன் கையில் சில பேரித்தம் பழங்களோடு வந்தார்கள். அந்த பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஃபால்தா அலைஹி, அதை தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள். ஹத்தா ஷுஹித ஹத்தா குதில, அதிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு எவ்வளவு அந்த பேரித்தம் பழத்தை சாப்பிடுகின்ற நேரத்தில் என்னுடைய மனம் மாறிவிடுமோ என்று நினைத்து அதை போட்டிவிட்டு அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்ட சொர்க்கத்தை பெரியதாக நினைத்தார்கள். சொர்க்கம் அவர்களுக்கு நிலையானது என்பதை உணர்ந்தார்கள். அதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனை அவருடைய உலகில் பதிந்தது. அதனால் சொர்க்கத்தை நோக்கி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு, அல்லாஹ்வுடைய அழைப்பு, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை பக்கம் விரைந்து செல்லுங்கள். நீங்கள் உலகத்தில் தானா தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் போகக்கூடிய இடம் சரியான பாதையா, அழகான பாதையா, மார்க்கத்தில் உயரக்கூடிய பாதையா, அல்லாஹ் விரும்புகின்ற பாதையா? யோசிங்கள். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். படைத்தவருடைய இபாதத்தை விட்டு வேறு எந்த உயர்வை நோக்கி பயணித்தாலும் சரி அந்த பயணம் கொண்டு போய் நரக நெருப்பில் தள்ளிவிடும் என்பதை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அழைப்பையும் சஹாபாக்கள் ஏற்றார்கள். அதே ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே கடைசி தருணம் அந்த போர் முடியக்கூடிய நேரம் 7 சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு என்ன வருகிறது? மை யுதுஹும் அன்னா வலஹு ஜன்னா வஹுவ ரஃபீகுல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 7 நபர்கள் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். எய்யப்படுகின்ற அம்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது கண்டிப்பாக விழும் என்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுதுஹும் அன்னா, எவர்கள் தம்மை கொல்ல நினைக்கிறார்கள், இந்த ஈமானை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை யார் பதிலடி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லது அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன அடுத்த மாத்திரத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார், போராடுகிறார், அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படியாக 7 சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். போராட முத்தாயிட்டார்கள் மட்டும்தான் நினைக்கிற, ஆனால் மீண்டும் செய்கிறார் மற்றொரு சஹாபி. ஏன்? நமக்கு சொர்க்கம் முக்கியம், சொர்க்கத்தை தான் அடைய வேண்டும், அதற்கு தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். கண் முன்னால் மரணத்தின் பிடி தெரிந்தாலும் கூட அவர்கள் மரணத்தின் பிடியை விட எனக்கு இருக்க போகிற சொர்க்கச்சோலை பெரியது என்று அந்த அன்சாரி தோழர்களும் சஹாபாக்கள் வஹத்தா குதில ஸபஅ, கண் முன்னால் 7 நபி தோழர்களும் அந்த ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலேயே அந்த அவர்களுடைய அம்பு ஏந்தி ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எதற்காக? ஃபலவுல் ஜன்னா, சொர்க்கத்திற்காக, நிம்மதியான வாழ்க்கைக்காக, உயர்வான பாதைக்காக, நிலையான அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரிய சற்று நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு நிம்மதியான அழைப்பு இருக்கிறது, நிம்மதியான வீடு இருக்கிறது, நிம்மதியான மனைவி இருக்கிறது, சகோதரர் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் படைத்தவருடைய இபாதத்தை விட்டு விலகி நின்றால் என்ன பலன்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதற்கு நின்றால் என்ன பலன்? இறை வைப்பில் மூழ்கி கிடந்தால் என்ன பலன்? நரகத்தை நோக்கி தான் நம்முடைய பயணம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட விளைவாடுகளை பாருங்கள். எந்த அளவிற்கு அவர்கள் நடந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை சஹாபாக்கள் நேசித்தார்கள். உலகத்தை விட நமக்கு சொர்க்கம் பெரியது. ஏனென்றால் இங்கே நிலையான வாழ்க்கை அல்ல என்பதை அவர்கள் அழகாக புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பத்ர் போர்க்களத்திலே உம்மு ஹாரிசா என்ற ஒரு நபி தோழர், நாம் நபி தோழர் ஷஹீதாக்கப்படுகிறார். அவருடைய தாய் ஓடோடி வருகிறார். உம்மு ஹாரிசா அவருடைய தாய் ஓடோடி பத்ர் போர்க்களத்திற்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், நான் என்னுடைய பிள்ளையை எவ்வளவு நேசமாக வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. என் பிள்ளையுடைய பாசம் எவ்வளவு உயர்வானது, என் பிள்ளைக்கு எவ்வளவு இடத்தெல்லாம் கொடுத்து வைத்திருப்பது நீங்க அறிகிறீர்களாக சொல்லலாம். என்னுடைய பிள்ளை இதில் ஷஹீதாக்கப்பட வேண்டும், ஷஹீதாக்கப்பட்டிருக்க வேண்டும் யார சொல்லலாம். என்னுடைய பிள்ளை இங்கே ஷஹீதாக்கப்பட்டுவிட்டால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அவன் சொர்க்கத்தில் இருக்கிறானா, என்னுடைய பிள்ளையுடைய நிலை என்ன என்று ஒரு தாய் உம்மு ஹாரிசா ஓடோடி வருகிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சொர்க்கம் ஒன்று அல்ல, பல சொர்க்கத்தில் இருக்கிறது, அந்தஸ்துகள் இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய குழந்தை, உன்னுடைய பிள்ளை இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். உயர்வான அந்த சொர்க்கச்சோலையில் ஒரு தாய் வந்து கேட்கிறாங்க, என் பிள்ளை எவ்வளவு வளர்த்திருப்ப பாசம், அவன் ஷஹீதாக்கப்பட்டிருந்தால் அதற்காக பல அமுக்கி நான் அடமாட்டேன், சந்தோஷப்படுவேன் என்றார். என்ன காரணம்? சொர்க்கத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்தார்கள், வாழ்க்கையினுடைய உயர்வை புரிந்து கொண்டார்கள். சொர்க்கம் தான் தன் வாழ்க்கையின் உயர்வு என்று நினைத்தார்கள். நிலையான அந்த வீட்டிற்கு இடம் பிடிக்க வேண்டும். உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய மாளிகை கட்டலாம், எவ்வளவு பெரிய மாளிகை உயர்த்தி கொண்டே போகலாம், ஆனால் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் இட வேண்டும் என்றார்கள். அதை நேசித்தார்கள். தான் பெற்றெடுத்த குழந்தைகளை ஷஹீதாகி விட்டதா என்று கேட்டு துடித்தார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நான் சந்தோஷப்படுவேன், இல்லை என்றால் அதற்கு பிறகு நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. யார் சொன்னாங்க கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஃபிர்தௌஸ் என்று சொல்ல சொர்க்கத்தில் உன்னுடைய பிள்ளை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய சொன்ன பொழுது மிக சந்தோஷப்பட்டார்கள். ஒரு தாயும் பிள்ளையும் எதற்காக போராடினார்கள்? அன்பார்ந்தவர்களே, அழகிய படிப்பினை இருக்கிறது, அழகிய செய்திகள் இருக்கிறது, எல்லாம் நிறைந்த விஷயங்கள் இருந்து இந்த உலகத்தின் உலக போகத்தை பார்த்து தீமையில் விழுந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் மகத்துவத்தை உணர்த்தினார்கள், சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், அதை நோக்கி பயணித்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா ஹாலிதீன ஃபீஹா அபதா. எவர்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபஸ்அலு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ, நீங்க அல்லாஹ்வை கேட்கிறது அந்த ஃபிர்தௌஸை கேளுங்க, உயர்ந்த சொர்க்கம் அதுதான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் அல்லாஹ் தஆலா நம்மை அவன் பக்கம் அழைக்கின்றார். ஃபஃபிரு இலல்லாஹ், நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இந்த உலகத்துல நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் தெரியுமா? தொழுகை அல்லாஹ் எங்க கடமையாக்குனாங்க? அல்லாஹ் உலகத்துல இருக்கும்போது நபிக்கு எப்படி வேணாலும் கடமையாக்கிக்கலாம், எவ்வளவோ வழி வந்துச்சு. ஆனால் இந்த தொழுகையை கடமையாக்குவதற்கு உலகம் செல்ல முடியாது, மனிதர்கள் செல்ல முடியாத அந்த 7 வானங்களை தாண்டி இன்னைக்கு சாட்டை அனுப்புறாங்க, மனிதன் போக முடியாது, சாட்டை அனுப்பி பார்க்கலாம் என்ன இருக்கு ஏது இருக்கு. அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு நபியை அழைத்து கொண்டு போய் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு என்னங்க? அன்பளிப்பு கிஃப்ட். அல்லாஹ் என்ன கிஃப்ட் கொடுத்தா இந்த உம்மத்திற்கு? தொழுகை கிஃப்டா கொடுத்தா. நேத்து கிடைக்க ஒரு கிஃப்ட வச்சு மூடி 40 வருஷம் 50 வருஷம் பாதுகாக்கிறமே. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த கிஃப்டினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி வச்சிருக்கோம் தொழுகையுடைய நிலைப்பாடு? யோசித்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு வலிமை மிக்கவர். உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு நபியை 7 வானத்திற்கு அப்பால் ஐயாம மக்களுடைய எந்த கருவிகளும் இல்லாத ஒரு நேரத்தில் அற்பனாக கொண்டு போய் நிறுத்தி வைத்து விட்டு எல்லோருக்கும் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார். 6வது வானத்தில் இருந்து முஹம்மது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தார்? 50 வக்து தொழுகை. அல்லாஹ் தஆலா உன் சமுதாயம் பின்பற்றாது தாங்காது என்று சொல்லி போய் அஞ்சாக ஆக்கப்பட்ட அந்த கிஃப்டினுடைய விலையினை இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தொழுகைங்க. உலகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த கிஃப்ட் வேண்டாலும் பாதுகாத்து வச்சீங்க, என்ன பலன் தர போகுது? ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த கிஃப்ட் நம்மகிட்ட பரிபூர்ணமாக பாதுகாக்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அழிவை நோக்கி பயணிக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தையும் அழிவை நோக்கி பயணிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கான பாதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இந்த உம்மத்திற்கு. இதை விட்டு வேறொரு பாதையை தேர்வு செய்தால், வேறொரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கழித்தால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த கிஃப்டை மதிக்க தெரியாத மனித சமுதாயமாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகம் உயர்ந்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால், உயர வேண்டும் என்றால், உலக மக்கள் திரும்பி தட்டி திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வினால் யாரும் மனிதர்கள் செல்ல முடியாத நிலை. இன்றைக்கு உலக ஆயுள் என்று சாட்டிட்டால் மனிதன் போக முடியாது. அவ்வளவு வலிமைமிக்க ஒரு இடத்திற்கு ஒரு நபியை அழைத்துக் கொண்டு நேரடியாக உரையாடி விட்டு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மகத்துவம் மிக்க ஒரு கிஃப்ட். ஐயால் ஸலாத், ஐயால் ஃபலாஹ். அன்பார்ந்தவர்களே, ஐயால் ஸலாத்திற்கு வரவில்லை என்றால் ஐயால் ஃபலாஹ் கிடைக்கவே கிடைக்காது, வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. என்ன தலைக்கீழ பொன்னம் போட்டு உயர்ந்த அந்தஸ்தின் இடத்தை பிடித்தாலும் ஒரு பெரும் கூட்டங்களை திரட்டி வைத்தாலும் ஐயால் ஸலாத் தன்னுடைய பதிலுடைய தொழுகைக்கு இந்த சமூகம் வந்து நிற்காத வரை, தன்னுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரை நம்மளால் குடும்பத்தில் கூட வெற்றி பெற முடியாது. பிள்ளைகிட்ட கூட நம்ம உயர்ந்து நிற்க முடியாது. நீங்க உங்க குடும்பத்துல பிள்ளைகிட்ட கண்ணியமா நிற்கணும். ஆனா ஒரு மனைவியோட சரியா உங்களை மதிக்கணும்னா உங்க இடத்து தொழுகை வர வேண்டும். அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த கண்ணியத்தை, அந்த கிஃப்டை பாதுகாப்போம், உயர்ப்போம். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. அல்லாஹ் தஆலா கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை புரியும். உலகத்தினுடைய எல்லா கிஃப்ட்களை விட இந்த உலகத்தில் மிகுதியான கிஃப்ட், நம்மளோடு இருக்க வேண்டிய கிஃப்ட், இறைவன் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை பேணுவோம்.
அல்லாஹ்வுடைய கட்டளையை பெற்றுக்கொள்வோம், தூதருடைய வழிகாட்டை வீடு வீடா போய் சேர்ப்போம், பயணிப்போம், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழும், வாழ்வதில் அர்த்தத்தோடு வாழும், அர்த்தமிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கிற எந்த பாடம் தராது. நம்முடைய வாழ்க்கை சுவர்க்கத்தில் பயணிக்க வேண்டும், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும், மன்னரையினுடைய கபர் வேதனையிலிருந்து நிகழ்த்தப்பட வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அல்லாஹ் சொல் காட்டதை வழிபட்டு நடக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் அழைப்புகள் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு திரும்பக்கூடிய சுமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ்க்கை முடிவாக வாஹத்தாவா الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியார்களை எல்லாம் உயர்த்த ஆசைப்படுகிறார், சுவர்க்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார். மனிதன் செய்கின்ற பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் விரும்புகின்றார். இவரை சுவர்க்கத்தில் அடியாராக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். அதற்கான வழிமுறை என்ன, அதற்கான நெறிமுறை என்ன, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பக்குவத்தை இந்த குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தருவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த கிட்டாய தொழுகையுடைய அஸ்திவாரத்தை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளை 7 வயதை வந்துவிட்டால் அவர்கள் தொட சொல்லுங்கள். அது பணியக்கூடிய நேரம். இன்னைக்கு நரம்பியல் டாக்டர் சொல்றாரு, இன்னைக்கு நரம்பியலுடைய டாக்டர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் 7 வயசுக்குள்ள சொல்லி முடிச்சிருங்க. என்ன ஃபியூச்சர்ல கொண்டு இருக்க போறீங்க, என்ன சொல்லி கொடுக்க போறீங்க, என்ன வளர்த்து போறீங்க, எப்படி படிக்க வைக்க போறீங்க, எல்லா செய்திகளையும் சொல்ல வேண்டிய வயதினுடைய அடிப்படை ஆகிய நேரம் 7 வயதை ஒரு நரம்பியல் டாக்டருடைய பேட்டியை பாருங்க, அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். 7 வயது வரதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி மண்டையை உடச்சிக்கலாம் போக மாட்டான், செய்ய மாட்டான். எவ்வளவு அற்புதமான மாற்றத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த பிள்ளைகளையும் மனிதர்களையும் ஆண்களையும் பெண்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, அடிபணிவதற்கு, அல்லாஹ் கட்டுப்படுவதற்கு, மாற்றப்பட்டோடு வாழ்வதற்கு சரியான வயதினுடைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் உருவாவதற்கு சலாத் 7 வயது சொல்லுவதற்கு இலக்கணமா சொல்லிக்கலாம். 5 அடங்காது, 50 அடங்காது என்று சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, நீ சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிக் கொடுவதை பயன்படுத்தி பாருங்கள். வளையுதா இல்லையா, மாறுதா இல்லையா, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் இப்படிப்பட்ட காரியத்தை நிகழ்த்தி காட்டுகிறவருடைய வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நோக்கி விரைவாக நாம் செல்ல வேண்டும் என்றால், சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், அதற்கான பாடம் பெற்றக்கூடிய அந்த வலிமை ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது வளையக்கூடிய சக்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அதை பற்றி நடக்கக்கூடிய சக்தி, அதனுடைய 7 வயதை அடைவதற்கு முன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய படிப்பினை பாடத்திட்ட உங்களை சொல்லி விடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் செஞ்சாங்க. வளர்ந்தார்கள், வெற்றி பெற்றார்கள், சிறந்த கல்விமான்களாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் மார்க்கெட்டில் பிடிப்புள்ளவராக மாறினார்கள். காரணம் சிறு வயதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையை நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை உணர்வோம், கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வின் உபதேசங்களுக்கும் அதைதான் வகுத்தமைப்பது என்று உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிய புரிவாராக. ஆமீன். வாஃபல் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم واشكروه على ما يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.